Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு நாம சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர்ல மட்டன், டர்மரிக் பவுடர், நான் இன்னைக்கு பேன்ல தான் பிரியாணி செய்ய போறேன். எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அந்த ஸ்டோன் ஃப்ளவர், பிரியாணி லீஃப் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். 3 ஸ்லைஸ்டு ஆனியன், க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னா அடியில் பேனில் ஒட்டும். சால்ட் போடுறப்ப பேனில் ஒட்டாமல் இருக்கும். அடுத்து புதினா, கொரியாண்டர் லீவ்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்றாப்புல. ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு லிட் போட்டு மூடிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் மேஷ் ஆகிருக்கும். இப்போ கர்ட் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் கர்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் மேலே வந்திருக்கும். இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி மட்டன் பாயில் பண்ண வாட்டர் இருந்துச்சு. ஸோ 4 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாயில்டு மட்டன் போட்டிருக்கேன். அடுத்து இப்போ ஜீரா ரைஸ் ஆட் பண்ணுறேன். 2 கிளாஸ் ரைஸ்க்கு 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸை 1 hour சோக் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். ஒரு 80% வந்து அந்த ரைஸ் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 80% ஆஃப் த வாட்டர் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அடுத்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தம் வைக்க போகிறேன். ஒரு பேன் வச்சு லோ ஃப்ளேமில் 7 to 10 மினிட்ஸ் தம் வச்சிட்டேன். தம் வச்சதுக்கப்புறம் இருக்கிற வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ நல்லாயிருக்கும். இப்போ ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஆனியன், க்ரீன் சில்லி, கொரியாண்டர், கர்ட், சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. Eat tasty, be happy.